To my channel. இப்போ பார்க்குறது யூனிட் 2 சாப்டர் 5 கேபிட்டல் மார்க்கெட் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னா ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ உங்கள் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ லாங் டேர்மாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் எதில் போவீங்க? கேபிட்டல் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேவிங் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ சேவிங், ரைட்? நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இட்ஸ் லைக் அ சேவிங். அதுக்கு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ அவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால காசு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு கேபிட்டல் ஃபார்ம் ஆகும். கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரைட்? அது வந்து இட்ஸ் கிரியேட் அ கேபிட்டல் ஃபார்ம். எனக்கு சேவிங், அதே மாதிரி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேபிட்டல் ஃபார்மேஷன். பெர்மனெண்ட் கேபிட்டல் சில டைமில் என்ன, இது வந்து லாங் டேர்ம், ஓகே, மோர் தென் 1 year. அதனால் ஈஸியாக வந்து அவங்க வந்து பெர்மனெண்ட் கேபிட்டலாக இருக்கும். ஸோ அவங்க ஃபண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக போகாது. 1 year வரலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா 1 yearக்குள்ளே அவங்களால அந்த வாங்க முடியாது. 1 yearக்கு மேலே தான் அவங்க விற்க முடியும். ஸோ அதெல்லாம் பெர்மனெண்ட் கேபிட்டல் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஸோ மெயினாக வந்து கேபிட்டல் மார்க்கெட் தான் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருக்கட்டும், வேறு செக்டார்ஸ் இருக்கட்டும். ஸோ மெயினாக வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் சப்ளைங் த ஃபண்ட்ஸு. ஓகே, ஸோ ஏன்னா இட் இஸ் ஃபார் மோர் தென் அ இயர். 1 yearக்குள்ளே பயம் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் என்ஹான்ஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் வந்து பெருசாக ஆக்கலாம். ப்ரெடிக்டிவ் நிறைய ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணலாம். எல்லாமே வந்து இட் லீட்ஸ் டு எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட். அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு பை பண்ணலாம், செல் பண்ணலாம், ஈஸியாக வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணலாம். எப்படி ஷேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ரிலையபிள் கைடன்ஸ் டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் கரெக்டாக சொல்லணும். உங்களை ஃபினான்ஷியல் போர்ஷன் ஆஃப் த கம்பெனி எப்படி இருக்குது, உங்கள் ஷேர்ஸ் எப்படி மூவ் ஆகுது, எல்லாமே வந்து எக்ஸாக்டாக உங்களால் சொல்ல முடியும். ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் எங்கே போகுது, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாத்துமே வந்து அவங்களால பார்க்க முடியும். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீசஸ். ஸோ இவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க? வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுவாங்க. லைக் கிராண்ட்ஸ் ஆஃப் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஓகே, ஆண்டர்ப்ரீனியர்ஸ்க்கு அண்டர் ரைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ப்ரமோஷன் ஆஃப் கம்பெனிஸ், ஈக்விட்டி கேபிட்டல் பார்ட்டிசிபேஷன், அட்வைஸ் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுப்பாங்க. எதில்? கேபிட்டல் மார்க்கெட்டில். டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் ஏரியாஸ். ஸோ மெயின் கேபிட்டல் மார்க்கெட் எதுக்கு தான்? ஸோ சிட்டிக்குள்ளே இல்லாமல் பேக்வர்டு ஏரியாஸில் கூட டெவலப் பண்ணணும். ஸோ பேக்வர்டு ஏரியாஸ் டெவலப் பண்ண எல்லா இடத்துலையும் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ பேக்வர்ட் ரூரல் ஏரியாஸ்லாம் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன் ரிட்டர்ன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்சிடிஸ்னா சலுகை. ஃபாரின் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் ஓவர்சீஸ்லேருந்தும் நிறைய பேர் நம்ம பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் கால் FDI. லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் கேபிட்டலும் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈஸி லிக்விடிட்டி. ஸோ எப்போ வேணாலும் அப்போ போய் நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் என்னோடய ஷேர்ஸ் விற்றுட்டு காசு வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈஸி லிக்விடிட்டி. நெக்ஸ்ட் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எவல்யூஷன் ஆர் க்ரோத். ஸோ the period between 1947 and 1973 இதுதான் வந்து ரொம்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பீக்காக போனது வந்து இந்த ஒரு பீரியடில் தான். ஸோ டியூரிங் திஸ் பீரியட் நெட்வொர்க் ஆஃப் டெவலப்மெண்ட் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா IFCI, ICICI, IDBI, UTI இதெல்லாம் பார்த்திங்கன்னா II யூஸ் பண்ணுறதுனால இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, அதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. மெயினாக வந்து கேபிட்டல் மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தனுக்காக. அதுக்கப்புறம் 1980 to 1992 பார்த்திங்கன்னா டிபென்ச்சர்ஸ் வந்து வந்தது. ஓகே, ஸோ அவங்க வந்து லைக் நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈவன் டிபென்ச்சர்ஸ் ஆல்சோ ஸ்டார்டட் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு செபி வந்து வந்தது. செபி வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒரு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ப்ராப்பராக எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்? செபி வழியாக தெரியும். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இது படிப்போம். நம்பர் ஆஃப் நிறைய கமிட்டிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எதை ஸ்ட்ரக்சர் பண்ணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, எங்கெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய கமிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நடந்திருக்கு. ஒர்க்கிங் குரூப் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டடி குரூப் ஆஃப் கைட்லைன்ஸ் ரிலேட்டிங் டு வேல்யூவேஷன் அண்ட் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட், a high-powered study group of establishment of new stock exchange, a committee on trading in public sector bonds and units of mutual funds, right? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் இல்லை, பட் எவல்யூஷன் எல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், ரைட்? ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் லேர்ன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.